கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Today's promise verse is taken from the book of Revelation chapter 21 verse 5. Behold, I make all things new. வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரம் 5 வசனம். இதோ நான் சகலத்தையும் புதிதாக்கிறேன். We all love new beginnings, a new year, a new day, a new season gives us hope. நாம் எல்லாரும் ஒரு புதிய துவக்கத்தை விரும்புகிறோம் அல்லவா? ஒரு புதிய ஆண்டு, ஒரு புதிய நாள், ஒரு புதிய வாய்ப்பு நமக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. இந்த நாளிலே தேவன் நமக்கு தருகிற நம்பிக்கையின் வாக்குத்தத்த வசனம், நான் சகலத்தையும் புதிதாக்கிறேன் என்று. This verse gives us the promise of renewal and the hope of transformation. When he says, I make all things new, only he has the power to change what is broken and turn it into beauty. ஒருவேளை இந்த காலை வேளையில நீங்கள் நம்பிக்கை இழந்த சூழ்நிலையில இருக்கலாம். எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு உடைந்து போன சூழ்நிலையில எதிர்காலத்தை குறித்த கவலையோட ஒரு வேளை நீங்க இருந்தீங்கன்னா, இந்த நாளில தேவன் உங்களுக்கு இந்த வசனத்தை நினைவூற்றுகிறார். அவர்கள் சகலத்தையும் புதிதாக்க வல்லவராய் இருக்கிறார். நாம் யோசேப்புடைய வரலாறை பார்க்கும்போது, யோசேப்புடைய வாழ்க்கையில் அவருடைய சகோதரர்கள் அவரை மிகவும் வெறுத்தனர் என்று நாம் பார்க்கிறோம். அவரை குழியிலே தள்ளிவிட்டனர். பின்பு அவரை அடிமையாக விற்கப்பட்டார். அவருடைய பலவரன் அங்கேயும் அவனிடத்திலிருந்து பிடுங்கப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். அவர் அடிமையாக போன அந்த இடத்திலே அவரை போர்த்திபாலின் மனைவியிடத்திலே அவர் தவறாக நடந்து கொண்டார் என்று சொல்லி போய் குற்றச்சாட்டினாலே அவரை சிறையிலே அடைத்தனர். அவருடைய வாழ்க்கை முற்றிலும் சிதைந்து போனது போல தோன்றுகிறது. ஆனால் தேவன் அமைதியாக எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருந்து அவருக்காக வழக்காடி கொண்டிருந்தார். பிரியமானவர்களே, தேவன் யோசேப்போடு இருந்தார். யோசேப்பு தேவனோடு இருந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஏற்ற வேளையில் வந்தபோது தேவன் யோசேப்பை உயர்த்தின தேவன் அவரை அந்த தேசத்துல எகிப்து தேசத்துக்கு அதிபதியாய் மாற்றினார். இந்த வேளையில எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நீங்கள் கடந்து வந்தாலும், எப்படிப்பட்ட விதமான ஒரு நெருக்கடியிலே, ஒரு மிகுந்த ஒரு கசப்பின் அனுபவத்தில் நீங்கள் வந்து கொண்டிருந்தால், நீங்கள் தேவனை மாற்றம் உறுதியை பற்றி கொண்டால், தேவன் உங்க பட்சத்தில் இருக்கும் போது நிச்சயமாக உங்களுடைய சூழ்நிலைகள் மாறும். அவர் சகலத்தையும் உங்க வாழ்க்கையில புதிதாக்க வல்லவராக இருக்கிறார். நம் கண்களை மூடி ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. ஆண்டவரே, நீர் இந்த கொடுத்த வாக்குத்தத்த வசனத்துக்காய் நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. நான் சகலத்தையும் புதிதாக்கிறேன்னு சொன்ன தேவனாகிய கர்த்தாவே, இந்த ஜெபத்தை கேட்டு ஜெபிக்கிற ஒவ்வொருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரே, அவங்க இருக்கிற போகிற பாதைகள் எல்லாவற்றையும் அப்பா நீர் ஒரு மாற்றத்தை தரும்படியாக, அப்பா ஒரு புதிய துவக்கத்தை தரும்படியாக கர்த்தாவே, நீங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும்படியாக, யோசேப்பின் தேவனை நீர் கடந்து வரும்படியாக கர்த்தாவே, எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தாவே நீர் மாற்றத்தை தந்து பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சிறக்க செய்ய போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. எல்லா துதி கன மகிமை முருகே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேட்டபடியால் ஆமென். God bless you.